திருத்தணியில இருக்கிற 6 படை வீடுகள்ல 5ஆம் படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல புரட்டாசி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதுனால முருகனுக்கு உகந்த நாளான இன்னைக்கு நடிகர் யோகி பாபு அவர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிஞ்சிருக்காரு. அங்க திருக்கோவில் சார்பா அவருக்கு மலர் மாலை மற்றும் பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. நடிகர் யோகி பாபு கோவிலுக்கு வருகை தந்ததுனால அவரை பார்த்த உடனே ரசிகர்கள் அவரோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டி குவிஞ்சிருக்காங்க. எல்லார்கிட்டயும் சிரிச்ச முகத்தோட செல்ஃபி எடுக்க அனுமதிச்ச மாதிரியே வந்தவர் விறுவிறுன்னு அங்கிருந்து கார்ல ஏறி புறப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து திருத்தணி முருகன் கோவிலோட இணைஞ்ச மத்தூர் மகிஷாசுர மர்தினி அம்மன் திருக்கோவிலுக்கும் போய் விளக்கேற்றி சுவாமி தரிசனமும் செஞ்சிருக்காரு திரு யோகி பாபு அவர்கள். கோவில் நிர்வாகம் சார்பா பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அங்கேயும் பக்தர்கள் இவரோட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்ட வீடியோ எல்லாம் இப்போ இணையத்துல வைரலாகி இருக்கு. கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் ரொம்ப அழுவாரு. கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால. மழை சுடுகின்றதே அடி இது காதலா, தீ குளிர்கின்றதே அடி இது காதலா. சார் அதிகாரப்பூர்வமாக வரல, பட் எல்லா மீடியாக்களும் என்னோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார். கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனால் வெற்றி வின்னர் இந்த வெற்றி வாங்கி சார். இந்த படம் சட்டமின் கையில் சதீஷ் அண்ணாவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சான்ஸே இல்லைங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு, நல்லவங்க கெட்டவங்களாங்கிறாங்க, கெட்டவங்க நல்லவராங்கிறாங்க. அப்பப்பப்பப்பா உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. கடைசி சீனில் ரொம்ப அழுக வச்சுட்டார் சார். அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சித்திர இடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக். இது சதீஷ் அண்ணாவுக்கு